ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குடைமிளகாய் பொரியல். அது எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம், வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 குடமிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது தண்ணி ஊற்றாமல் நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குடமிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அரைச்ச வேர்க்கடலை மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொத்தமல்லி இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். குடைமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.